அனைவருக்கும் வணக்கம். இன்று நமக்கு 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இது தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்குரியது. மீண்டும் சொல்கிறோம் சார், எங்க ஸ்கூல்ல சொன்னாங்க 1 to 5 வகுப்புகள்ல இருந்து தான் கேள்விகள் வரும், அதனால நீங்க 6, 7, 8 நாங்க பார்க்க தேவையில்லை என்று தாள் 1 எழுதுபவர்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக 3, 4, 5 வகுப்புகளில் இருந்து ஒரு 2 மதிப்பெண் அல்லது 3 மதிப்பெண் வரலாமே தவிர பெரும்பான்மை வினாக்கள் 6, 7, 8 பகுதிகளில் இருந்துதான் தாள் 1க்கு வரும். எனவே முழுமையாக 6, 7, 8 பகுதிகளை நீங்க கிளியரா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நம்ம கடைசியா 3, 4, 5 வகுப்புகளையும் ஒரு முறை பார்த்துருவோம். ஏன்னா அதுல சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், சில உதாரணங்கள் இருக்கும், அதையும் நம்ம முழுமையா பார்த்துருவோம். இப்போ இன்றைய வகுப்பை நமக்கு எடுத்து தருவதற்காக கீழ்வேலூர் திரு அஞ்சுவட்டத்தம்மன் பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி தனலட்சுமி அவர்கள் இசை தந்து வருகை தந்துள்ளார்கள். அவங்க தொடர்ச்சியா 100% தேர்ச்சியை அளிக்கக்கூடியவங்க. மகளிர் உயர்நிலை பள்ளியில இருக்காங்க. நமக்கு அந்த பணிகளுக்கு இடையேயும் நமக்கு தொடர்ந்து நம்ம வகுப்புகளை முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி வந்திருக்காங்க. அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட அமைப்புகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்க எங்களுடைய மாவட்ட இணை செயலாளர், தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய மாவட்ட இணை செயலாளர், பள்ளிக்கல்வி பிரிவு அப்படிங்கிறதையும் அந்த விஷயத்திலையும் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். டீச்சர், நீங்க ஆரம்பிக்கலாம் டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்துல 3வது இயல். முதல் 2 இயலும் பார்த்துட்டோம். 3வது இயல்ல ஃபர்ஸ்ட் கவிதை பேழை. 2 கவிதைகள் இருக்கும். எல்லாமே வீரம், தலைப்பு என்னன்னா வீரம் பத்தி தான். இதுல கவிதை பேழை, அந்த உரைநடை, விரிவானம் 4மே வீரம் தான் அதோட மைய கருத்து. இப்ப புலி தங்கிய குகைன்ற பாடல் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது இப்ப ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். புறநானூற்று பாடல் தலைப்பு தான் நமக்கு புலி தங்கிய குகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது புறநானூற்று பாடல். இப்ப எழுதிய ஆசிரியர் காவர் பெண்டு, பெண்பார் புலவர், சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருவர். சோழ மன்னன் போறவை கொப்பிரு நற்கிளியின் செவிலித்தாயாக இருந்தவங்க இவங்க. வீரத்தை பத்தி பாடல் பாடியிருக்காங்க. அதுலயும் அடுத்த புறநானூறு எதுலேருந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டா சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை நூல்களில் 1 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8 நூல்கள் சேர்ந்தது 8 தொகை நூல்கள். அதுல ஒண்ணுதான் புறநானூறு. அந்த புறநானூறுல வீரம் பற்றியதுதான் அதிகமா பாடல்கள் இருக்கும். அந்த நூல் மூலம் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கலாம்னா, வாழ்க்கை முறை, சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை அறிந்து கொள்ளலாம். இதுல நமக்கு 86வது பாடல் கொடுத்திருக்காங்க. இது பாடல் எளிமையானதான் இருக்கும். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், பொறும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அதாவது அந்த படத்தை பாருங்க. ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்கதான் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெண் தூணை பிடிச்சிட்டு, இப்ப இந்த சால்புடைய பெண் புலவரோட வீட்டுல நின்னுட்டு கேக்குறாங்க, உன்னுடைய பையன் எங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னோட வீட்டின் தூணை பிடித்து கொண்டு எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறியே, என்னுடைய மகன் இங்க இல்லைன்னா போர்க்களத்துக்கு தான் பெயர்ப்பான். என்னுடைய வயிறு புலி தங்கி சென்று போன பிறகு எப்படி அந்த குகை காலியா இருக்குமோ அது போல என்னுடைய மகன் சென்று விட்டான், என்னுடைய வயிறு மட்டும் காலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அர்த்தத்துல இந்த பாடலை பாடியிருக்காங்க. அதாவது என்னுடைய மகன் வீரம் நிறைந்தவன், நீ எங்க அவனை போய் பார்க்கணும்னா இனிமே போர்க்களத்துலதான் அவனை பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்துடைய பாடல் இது. சொல்லும் பொருளும் பார்ப்போம். சிற்றில்னா சிறு வீடு, கல் அலைனா கற்குகை, யாண்டுனா எங்கே, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. அடுத்தது புறநானூற்று பாடல் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வீரம் பற்றிய பாடல். இந்த சொல்லும் பொருளை தெரிஞ்சுக்கலாம். காவர் பெண்டுங்கிறவங்க பெண்பார் புலவர்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு, யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு பிளஸ் உலனோ. கல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல் பிளஸ் அலை, கல்லலை. அடுத்த கவிதை பாஞ்சை வளம். பாஞ்சாலங்குறிச்சி நாட்டை ஆண்ட கட்டபொம்மனை பற்றிய பாடல் இது. இதுவும் கட்டபொம்மனுடைய வீரத்தை பற்றிய பாடல் தான். நூல்வெளி. கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன.
இப்ப நம்மளுடைய பாடப்பகுதி வந்து வானமாமலை. வானமாமலைங்கிறவர் தொகுத்து கட்டபொம்மன் பாடல் கதை பாடல்ங்கிற நூலா வெளியிட்டிருக்காரு. அதுல இருந்து ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது பாடல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், இத பாத்துக்கோங்க. இதுல அடுத்தது வந்து சொல்லும் பொருளும். சூரன்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம், ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, வாரணம் யானை, பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகு பாக்கு. இப்ப இதுல என்ன பொருள்னா, பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மன் ஆண்ட அந்த கோட்டையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத சிறப்பா சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அங்க வந்து மதில் சுவரோட கோட்டைகள் இருந்தது, அதுல பல வலிமையான மதில்கள் சிறப்பா இருந்தது, மணிகளால் ஆன அழகு செய்யப்பட்ட மாடங்கள் மாடி வீடுகள் இருந்தது, வாயிலையும் அழகுபடுத்தப்பட்டிருந்தது, அதுல கட்டபொம்மன் வீற்றிருந்தான். தெரி வீதிகளும் அழகான கடைகளும் இருந்தது, சந்தன மரங்கள், சோலைகள், ஆறுகள் எல்லாமே எல்லா கவிதையிலும் நம்ம படிக்கிற மாதிரிதான் இருக்கும். யானை கூட்டம், குதிரை கொட்டில். ஆனா இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா கடைசி லைன்ல இருக்கு பாருங்க. சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். இதெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் நிகழ்ந்த விந்தைகள். கடைசியா என்ன சொல்றது, முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டுமா. முயல் என்னன்னு நினைப்போம் நம்ம, பயந்த முயல்னு நினைப்போம், பயந்தா விலங்குன்னு. ஆனா வேட்டை நாயையே அது எதிர்த்து விரட்டுமா. வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக இத சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல உள்ள சிறப்பு. அடுத்தது பசுவும் புலியும் நீர்நிலைகளில் ஒரே இடத்துல நின்று தண்ணீரை குடிக்குமோ. இந்த மாதிரி வீரம் மிகுந்ததா அந்த விலங்குகள் இருந்தது. ஆனாலும் அடுத்த லைன்ல பாருங்க, பசுவும் புலியும் நீர்நிலைகளில் ஒரே இடத்துல நின்று தண்ணீர் ஒற்றுமையாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டின் சிறப்புகளை இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சக்கமா தேவிங்கிறதா அவங்களுடைய தெய்வம், குல தெய்வமா அங்க இருந்தது. அந்த நம்ம படத்திலேயே ஒரு முயல் வந்து நாயை துரத்துற மாதிரி கட்டபொம்மன் படம் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து அங்க பசுவும் புலியும் என்ன செய்யுது, ஒரே நீர்நிலையில ஒற்றுமையா போய் நீரை அருந்துற மாதிரி படம் போட்டிருக்காங்க. இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது மதிப்பீடு. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. வாரணம் கொஞ்சம் கவனமா நம்ம குறிக்கணும். டக்குன்னு வானரம்ன்றது ஒரே மாதிரி கண்ணு தெரியும், அதை மாத்தி குறிச்சிருவோம், பார்த்து கவனமா செய்யணும். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும். முயல் நாயை விரட்டிடும் தான் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள், பிரித்தல்னா பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடை, தோரணம் பிளஸ் மேடை. வாசல் பிளஸ் அலங்காரம், சேர்த்தல்னா வாசல் அலங்காரம். பொறுத்துக, பொக்கிஷம்னா செல்வம், ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. இந்த வடமொழி சொல் தான் இதுல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து உரைநடை உலகம். தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இது வந்து முன்னாடி உள்ள பாடலும் வீரம் பத்தி தான். இது விடுதலை போராட்ட வீரர் தியாகி அப்படிங்கிற தலைப்புல இதுவும் அவருடைய வீரத்தன்மைகளை பத்தி, அவருடைய சேவை, அதை பத்தி தான் இந்த பாடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த ரெட் கலர் உள்ள வார்த்தைகளை மட்டும் நம்ம தெளிவா பார்த்துப்போம். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பெற்றவர். யாருன்னா பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இந்த லைனை கொடுத்து இதை பாராட்டியவர் யாருன்னு கேட்டா தந்தை பெரியார் நம்ம சொல்லணும். அதனால இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்குவோம். அடுத்தது இவருடைய காலம். 1908 அக்டோபர் திங்கள் 30 நாள் ராமநாதபுரம் பசுமன் என்ற ஊரில் பிறந்தார். அதுவும் பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்காரு. உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையாருங்கிறது அப்பா அம்மா பெயர். ஆனா இளமையிலேயே அவர் வந்து அம்மாவை இறந்ததுனால ஒரு முஸ்லிம் பெண்ணு தான் அவங்கள பாலூட்டி வளர்த்தாங்க. இவர் தொடக்க கல்விய அங்க மதுரையில படிச்சாரு. இருந்தாலும் அங்க வந்து பிளேக் நோய் வந்ததுனால அவர் இளமையிலே என்ன செஞ்சாரு, கல்விய நிறுத்திட்டாரு. அதுக்கு பிறகு அவர் தாமாகவே நிறைய நூல்களை படித்து கல்வி அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டாரு. அதோட இல்லாம தமிழ் ஆங்கில இரு மொழிகளிலையும் நல்லா தெளிவா சொற்பொழிவாற்றுறது, பேசவும் முடியும், சொற்பொழிவாற்றவும் முடியும் அவருக்கு.
சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம், இது எல்லாமே அவர் பள்ளிக்கூடம் போயே படிக்கல. எல்லாத்தையும் அவர் தானாவே தன்னுடைய திறமையால கத்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு அவர் அரசியலில் ஆர்வத்தை காட்டினார். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பங்கு. அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது இந்த பரால. அவர் நிறைய விடுதலை ஆர்வத்தை மக்களுக்கு தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு இல்லையா? அதனால ஆங்கில அரசாங்கம் என்ன செஞ்சது, வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு அவருக்கு போட்டுது. அதாவது எந்த மேடையிலையும் எங்கேயும் அவர் என்ன செய்யக்கூடாது, அரசியல் பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறதா அந்த வாய்ப்பூட்டு சட்டம். இது பால கங்காதர திலகருக்கு அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வடக்க போட்டிருந்தாங்க. அதே சமயத்துல முத்துராமலிங்க தேவருக்கு இங்க போட்டாங்க. அடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார் தான் தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை முத்துராமலிங்க தேவருக்கு சூட்டினார். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்பாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தேசியம் காத்த செம்மல் என்று பெயர் சூட்டியது யார் அப்படின்னு, திருவி கல்யாண சுந்தரனார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நேதாஜியுடன் தொடர்பு. நேதாஜி இராணுவ அமைப்பை ஏற்படுத்தினார் இல்லையா? வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட இவர் ரொம்ப நட்பா இருந்தாரு. அவர் குருவாவே ஏத்துக்கிட்டாரு. அவர் மதுரைக்கு வரும்போது அவரோட இராணுவத்துல சேர்றதுக்கு நிறைய ஆட்களை, நம்ம தமிழர்களை அவரோட முயற்சியால அதுல சேர்த்தாரு. அதான் அவருடைய சிறப்பு. விடுதலைக்கு பின் இவர் நேதாஜிங்கிற பெயர்ல ஒரு வார இதழ் நடத்தினார். அந்த விடுதலை வேட்கையை தூண்டுறதுக்காக வார இதழ் நடத்தினாரு. அதுல அந்த அந்த இதழ் பெயர் நேதாஜி. ஃபர்ஸ்ட் இவர் எங்க பேசினார்னா, சாயல்குடிங்கிற ஊர்ல விவேகானந்தரின் பெருமைங்கிற தலைப்புல 3 மணி நேரம் உரையாற்றினார். அதுல அப்ப பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். அவர் தான் சொன்னாரு இவரை பத்தி, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும்னு காமராஜர் அப்ப சொன்னார் அவரை பத்தி. அந்த தெரிந்து தெளிவோம்னு அந்த பாக்ஸ்ல இருக்குல்ல, அதை பார்ப்போம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் தேவர் ஜெயந்தி விழான்னு சொல்லிட்டு அங்க எடுப்பாங்க. தமிழக சட்டமன்றத்தில் அவர் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசுல 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. இது அவருடைய நினைவு நாள கொண்டாடுறாங்க வருஷம் தமிழக அரசு. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணா தேவரை பற்றி புகழ்ந்துரைத்துள்ளார். அடுத்தது ராஜாஜி. அவரை ராஜாஜி எப்படி பாராட்டியிருக்காரு? மூதறிஞர் ராஜாஜி, உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று ராஜாஜி அவர்கள் பாராட்டியிருக்கார். ஆங்கிலத்தில் பேசிய காலத்தில் வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் இவருடைய ஆங்கில பேச்சு விட்டல் பாய், வல்லபாய் படேல் பேசிய பேச்சு போல் இருந்ததுன்னு வட இந்திய இதழ்கள் இவருடைய பேச்சாற்றலை பாராட்டியுள்ளன. அடுத்தது தேர்தல்ல நின்று வெற்றி பெற்றிருக்காரு. 1937 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அது ஒரு சிறப்பு. அடுத்து தொடர்ந்து எல்லா இதுலயும் 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். அடுத்து 1952, 1957 ஆகிய தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 1962 நாடாளுமன்ற தேர்தல் உடல்நலக் குறைவு காரணமா பரப்புரை செய்ய செல்லாமலேயே இவர் வெற்றி பெற்றிருக்கார். எல்லா தேர்தலையும் இவர் வெற்றி பெற்றது. குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் குற்ற பரம்பரை சட்டம். அதாவது பிறப்பிலேருந்து அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்து மூலமா அவனுக்கு எதையுமே செயல்பட விடாம முடக்கிடுவாங்க. அதே போல ஒரு சட்டம் இருந்தது. அது 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதியில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட ஏற்படுத்தி அதை 1948ஆம் ஆண்டு சட்டத்தை நீக்க பெரும் பாடுபட்டு நீக்கிட்டார். ஆலய நுழைவு போராட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு சாரா செல்லக்கூடாதுன்னு தடை இருந்தது.
அந்த தடையை வந்து எதிர்த்து மதுரை வைத்தியநாத ஐயங்கிறவர் எதிர்த்து போராடினாரு. இருந்தாலும் அவரை எதிர்த்து அந்த அர்ச்சகர்கள் போராடினாங்க. அப்ப இவர் அதுல கலந்துட்டு ஆலை நிலைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். விவசாயிகளின் தோழர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க அவங்களுக்காக பாடுபட்டார். உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு. தனக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த நிலங்களை அந்த உழவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டாரு. கூட்டுறவு சிந்தனையாளர். அமுதில் வியாபாரிகளுக்காக பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஒன்றை அமைத்து மக்களுக்கு ஒரு நல்ல சலுகை விலையில தரமான பொருட்கள் கிடைக்கணும்னு அதை ஏற்படுத்தினாரு. அடுத்து தொழிலாளர்களுக்காகவும் பாடுபடும் சொல்லி 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரையிலிருந்து நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் போராட்டத்துல கலந்துக்கிட்டு 7 மாதம் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தி அவங்களுக்கு வெற்றி பெற வைத்தார். அடுத்து அந்த தொழிலாளர்களையே பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கிடைக்க வேணும்னு சொல்லி போராடி அதுலயும் வெற்றி பெற்றார். நிறைய சுதந்திர போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்டு சிறை சென்றார் இல்லையா. முக்கியமானது அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர், இந்த சிறையில எல்லாம், இந்த ஊர்ல உள்ள சிறையில எல்லாம் இவர் விடுதலை போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். பெண்களை அப்புறம் ரொம்ப தெய்வமா மதிக்கிறவர். 1936, 1955 ஆகிய 2 ஆண்டுகளில் இவர் வந்து பர்மா சென்றிருக்காரு. அங்க வந்து புத்த பிட்சுகள் பர்மாவில வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிறப்பான விருந்தினர் வரும்போது கூந்தலை விரிச்சு கூந்தல்ல நடந்து அழைச்சிட்டு வர்றது அவங்களுக்கு சிறப்பா இருந்தது பர்மால. அப்ப இவர் அதை அப்ப கேள்விப்பட்டு அது போல செஞ்சா பெண்களை இழிவுபடுத்துவதாக இருக்கும், அதனால அது வேணான்னு சொல்லி மறுத்துட்டாரு. இதுல இருந்து அவர் வந்து பெண்கள் மீது நல்ல மதிப்பு வச்சிருந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும்னு கருதி அவர் திருமணமே செய்துக்கல, தியாக வாழ்வு வாழ்ந்தார். இவர் எப்படி சிறப்பா சொல்லியிருக்காங்கன்னா, விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப இவருடைய அக்டோபர் 30 ஒவ்வொரு வருஷமும் இவர் இறந்த அந்த உலக வாழ்வை விட்டு நீக்கியதுனால நம்ம தேவர் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். தமிழக அரசு அதுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அடுத்து இந்த ஒரு பாக்ஸ்ல இருக்கு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் 2075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் 4000. தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். இதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது சரியான விடை மதிப்பீடுல முத்துராமலிங்க தேவர் முதல் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசுமான் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. அடுத்தது விரிவானம். இதுல வந்து கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி.யை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கற்பனை கதை போலதான் இருக்கும். கற்பனை கதை போல அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் இதுல இருக்கு. தூத்துக்குடியில வந்து துறைமுகம் இருக்கும். அந்த துறைமுகத்துல கடற்கரையில வந்து வ.உ.சி வந்து நின்று அதை பார்த்துட்டு கற்பனையா பேசுறது போல இந்த கதை இருக்கு. நூல்வெளி பார்ப்போம். ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர். செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தள்ளப்பட்டது. கடற்கரையினிலே தலைப்பு, நூல் பெயரே. அதனாலதான் அவர் கடற்கரையில நின்று கற்பனையா பேசுறது போல அவருடைய வாழ்க்கைய
அவருடைய கதையில வந்திருக்கும். தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். அதாவது அங்க வந்து நம்மளுடைய தூத்துக்குடி துறைமுகத்துல வந்து கடற்கரையில நின்னுட்டு நம்ம நாட்டின் வளங்களை பத்தி அவர் சொல்ல போறாரு. வசையொலியே வாழ்வாரே வாழ்வாருன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? அது போல நம்ம கூலி வேலை செஞ்சு அடிமையா ஆங்கிலருக்கு அடிமையா நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வீரத்துல இந்த இந்த இயல்ல உள்ள எல்லாமே தலைப்பு வீரம்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னு பேசுவாரு. சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கறது அவருடைய எண்ணம். அதனால நாங்க வீரமா நீ இருக்கணும், நம்ம இந்திய பொருட்களே வாங்கணும், இந்திய பொருட்களே விற்கணும் அப்படிங்கிற இதுல அந்த இத சொல்றாரு. சிதம்பரனார இழுத்த செக்குன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க இல்லையா? சிறையில் இழுத்த அந்த படத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தது கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் இவர் வந்து அந்த செக்கு இழுத்தாரு. விடுதலைக்காக புரிந்த அருந்தவர் என்று உள்ள மகிழ்ந்தேன்னு அவர் வந்து அப்படியே கற்பனையா மக்கள்கிட்ட பேசுற மாதிரி இந்த பாடம் ஃபுல்லா இருக்கும். தொல்காப்பியத்தை படித்து படித்து என்னுடைய தொல்லையை மறந்தேன், இந்நிலையை கற்று கற்று என் இன்னல்களை மறந்தேன் அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாரு. அவர் எழுதிய நூல் வந்து மனம் போல் வாழ்வு என்ற ஒரு ஆங்கில நூலை மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அதுல உயர்ந்த நூலில் கண்ட உண்மைகளை இளைஞரும் அறியணும்னு சொல்லிட்டு மெய்யறிவும் மெய்யறம் என்ற சிறு நூல்களையும் எழுதியிருக்காரு. கடைசியா அது வந்து பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நம் பாடும் நாள் என்ன என்று உருக்கமா பேசி கடற்கரையை விட்டு செல்றது போல அந்த கதைய முடிச்சிருப்பாங்க. அந்த நூல் வெளிய நல்லா பார்த்துப்போம். கதை உள்ளே இருந்தெல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டாங்க. நூல் வெளியே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வழக்கு, இலக்கணம். எழுத்திலும் பேச்சும் சொற்களை பயன்படுத்தும் முறைதான் வழக்கு. வழக்கமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப எப்போதும் இயல்பா நடக்கிறது தான். டெய்லி நம்ம இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவோம், அது வழக்கமா நடக்கிறது. அப்ப எல்லாமே சொற்களை என்னென்ன பொருள்ல எப்படி பயன்படுத்தினாங்களோ முன்னோர்கள் அப்படியே வழக்கமா பயன்படுத்துறது தான் வழக்கு. முன்னோர்கள் எந்த சொற்களை என்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அதையே நாமும் பயன்படுத்துவது வழக்கு. அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இயல்பு வழக்கு. இதுல 3 பிரிவு இருக்கு. இயல்பான ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்கள் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. அதுல 3 இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுங்கிறது எடுத்துக்காட்ட பாருங்க. நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை பார்த்தோம்னா எந்த மாறுபாடும் இல்லாம இயல்பாகவே இருக்கு. அதேதான் நம்ம மரத்தை மரம் தான் சொல்லுவோம், நிலத்தை நிலம்னு சொல்லுவோம். எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே பயன்படுத்துறது இலக்கணம் உடையது. இலக்கண போலிங்கிறது மாற்றமா இருக்கும். அதாவது வாசலை வந்து இல்லத்தின் முன் அப்படிங்கிறத முன்றில் அப்படின்னு மாற்றி சொல்லுவோம். அது போல கிளையோட நுனிய நுனி கிளைன்னு மாத்தி சொல்லுவோம். முன்னாடி உள்ள எழுத்து சொல் வந்து பின்னாடியும், பின்னாடி உள்ள சொல் முன்னாடி மாறி வந்திருக்கு இல்லையா? இது போல இலக்கண முறைப்படி அப்படியே இல்லாம மாறி வந்திருக்கதை இலக்கண ஓலி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து முன்னாடி உள்ள சொல் பின்னாடியும், பின்னாடி உள்ள சொல் முன்னாடி வந்தனால முன் பின்னதாக தொக்க போலி, முன்னாடி பின்னாடி மாறி முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னு இத சொல்லலாம். அதான் நகர்ப்புறத்தை புறநகர், வாய்க்கால கால்வாய், தசை சதை, கண் கடை கடைக்கண் இப்படி மாத்தி சொல்றதுதான் இலக்கண போலி. அடுத்தது மறு. நாம எல்லா சொல்லையும் அப்படியே பயன்படுத்தும் போது சில சொற்களை வந்து இப்ப கீழ்வேலூர், கீவலூர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தஞ்சாவூர், தஞ்சை, திருநெல்வேலி, நெல்லை, நாகப்பட்டினம், நாகை. அப்ப மருவி சொல்றத நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? மாத்தி இத இலக்கண நெறியிலிருந்து மாற்றி சொல்லப்படுவதையும் நம்ம ஏற்றுக்கொள்வதுதான் மறு. கோவை, குடந்தை, எந்தை, போது, சேனாடு அந்த எடுத்துக்காட்ட கொஞ்சம் பாத்துக்குங்க. இந்த சொல் கொடுத்து கேட்க வாய்ப்புண்டு. அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்குல ஏதாவது ஒரு காரணம் கருதி அதை வந்து மாத்தி வழங்குவோம். அதான் தகுதி வழக்கு. பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுந்த சொற்களால் மாத்தி ஏதோ ஒரு காரணத்தினால மாத்தி சொல்றது தகுதி வழக்குன்னு பேரு. அதுல 3 வகை இருக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இப்ப ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல். இப்ப வெளிப்படையா பொதுவான இடத்துல மத்தவங்கள்ட்ட சொல்ல முடியலன்னா அதை கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. அத வந்து சொல்றதுக்கு நம்ம ஷையா இருக்குங்கிறதுனால அப்படி சொல்லுவோம்.
அது ஒன்றுக்கு போய் வந்தான். இது போல கொஞ்சம் சொற்களை மாத்தி சொல்றோம் இல்லையா, சொல்றதுக்கு ஒரு நாசுக்கா இல்லாத சொற்களை மாத்தி சொல்றது இடக்கர் அடக்கல். இப்ப மங்களம்ங்கிறது மங்களம் இல்லாத சொல்ல மங்களகரமா மாத்தி சொல்லுவோம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்ப செத்தார் அப்படின்னு சொன்னா மங்களம் இல்லாத சொல். அத துஞ்சினார், இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார், இது போல மங்களகரமா மாத்தி சொல்றது மங்களம். அதான் ஓலை. ஓலை வந்ததுன்னா திருமுகம். கருப்பாடுங்கிறத வெள்ளாடு. விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க, விளக்கை குளிரவை. சுடுகாடுங்கிறத நன்காடு. இந்த அமங்கலமா உள்ளத மங்களகரமா மாத்தி சொல்றதுனால இதுக்கு பேரு மங்களம். குழுவுக்குறினா ஒரு குழுல ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னா அந்த கடைக்காரர்கள், வணிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான பொருளுக்கு அவங்க வேற ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. அதான் குழுவுக்குறி. பொண்ணை பொற்கொள்ளர்கள்லாம் பரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆடையை காரை அப்படின்னு யானை பகர் சொல்லுவாங்க. ஒரு குழுவினர் மட்டும் அதோட பொருள், அந்த சொல்லுக்கு ஒரு வேற பொருள் வச்சு பேசுறது குழுவுக்குறி. இதுதான் இலக்கணத்துல இது மட்டும்தான் இருக்கு. அடுத்தது போலி. வழக்குல 2 வகை, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கு 3 பிரிவா இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. அந்த தகுதி வழக்குல இடக்கர் அடக்கல், மங்களம், குழுவுக்குறி. அடுத்தது போலிங்கிறது முன்பின்னதாக தொக்க போலி அங்க பார்த்தோம் இல்லையா, அதுல உள்ள வகைகள் தான் இதுல கொடுத்திருக்காங்க. அறம், அரண். முதல்ல அறம் கடைசி எழுத்து என்ன இருக்கு, இம் இருக்கு. அடுத்ததுல இன் இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே பொருள் ஒண்ணுதான், ரெண்டுக்குமே பொருள் மாறாது. அத நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இம் இருக்க வேண்டிய இடத்துல இன் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் பொருள் மாறலைங்கிறதுனால இத போலி அப்படின்னு படிச்சோம் முன்னாடி. இப்ப இதுல 3 வகை போலி இருக்கு. சொல்லின் முதலிலையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். முதல்ல எழுத்து மாறி வந்தா அது முதற் போலி. எடுத்துக்காட்ட நல்லா பாத்துக்கோங்க. அது அந்த லைனை கொடுத்து, அந்த வார்த்தையை கொடுத்து இது என்ன போலின்னு கேட்டா ஈஸியா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். அப்ப ப இடத்துல பை வந்திருக்கு, ம வர இடத்துல மை, ம வர இடத்துல மை வந்திருக்கு. அது முதல் எழுத்து மாறினதுனால இது முதற் போலி. அடுத்து இடையில உள்ள எழுத்து மாறி வந்ததுன்னா அது இடைப்போலி. அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். அந்த இடத்துல ஐ சேர்ந்து மாறி வேற எழுத்து மாறி வந்திருக்கு இல்லையா, அப்ப இடையில உள்ள எழுத்துல வேற ஒரு எழுத்து சேர்ந்து மாறி வந்ததுனால இது இடைப்போலி. இதேதான் அடுத்தது கடைப்போலியும், கடைசி எழுத்து மாறி வந்திருக்கும். அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், இல்லுக்கு பதில் பந்தர், இரு வந்திருக்கு. சாம்பல், இல்லுக்கு பதில் சாம்பர், இரு வந்திருக்கு. அப்ப இங்க கடைசி இறுதி எழுத்து மாறி வந்ததுனால இது கடைப்போலி. இப்ப முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்கு, அது முற்றிலும் மாறி இருக்கும், 3 எழுத்துக்களுமே மாறி இருக்கும். அஞ்சு, அது ஐந்துன்னு நம்ம சொல்லுவோம். ஆவுக்கு பதில் ஐ வந்திருக்கு, இன்ச் வர்றதுக்கு பதில் இந்து வந்திருக்கு, சூ வர்றதுக்கு பதில் தூ வந்திருக்கு. அப்ப 3 எழுத்துமே முற்றிலும் மாறி அஞ்சு அப்படிங்கிறது ஐந்து மாறி, ரெண்டுமே மாறி இருக்கு இல்லையா. 3 எழுத்துமே முற்றிலும் மாறி இருக்கிறதுனால இதுக்கு பேரு முற்றுப்போலின்னு பேரு. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி. இந்த பொறுத்துகையில கொடுத்திருக்காங்க பாருங்க. பந்தர் கடைப்போலி, கடைசி எழுத்து மாதால. மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. அடுத்தது இது எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். அதாவது ஒரு வாக்கியத்தின் முதல்ல இருக்கும் எழுவாய்ங்கிறது. சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல படிப்போம். இப்ப எது எழுவாயின்னு சொல்றதுன்னு நமக்கு எல்லாம் நம்ம புரியும், பிள்ளைங்களுக்கு வேணா இதை தெளிவா சொல்லலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஆனா கொஞ்சம் 2-3 கொஸ்டின் ஞாபகம் வச்சுப்போம். யார், எது, எவை, அந்த 3 கொஸ்டினை சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பதிலா வர்றதுதான் என்னன்னா எழுவாய். நீலன் பாடத்தை படித்தான். யார் பாடத்தை படித்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டா நீலன். அப்ப நீலன்கிறது தான் எழுவாய். அப்படி. அடுத்தது பாரி யார், பாரி யாருன்னு கேக்குறதுனால அது பாரி, யாருன்னு கேட்கும் பாரி, அதனால அது எழுவாய். அடுத்து புலி ஒரு விலங்கு. எது ஒரு விலங்கு, புலி ஒரு விலங்கு. அப்ப புலிங்கிறது எழுவாய். அடுத்தது
எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அடுத்தது பயனிலை. பயனிலையில வந்து ஒரு வினையா இருக்கலாம். கடைசியில ஒரு வினைச்சொல் வினை இருக்கும், அல்லது ஒரு வினா இருக்கும், அல்லது ஒரு பெயர் இருக்கலாம், பெயர் சொல்லா இருக்கலாம். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டினான்ங்கிறது ஒரு வினை. அந்த வினை வந்து பயனிலை. எதை கட்டினான்னா என்ன அங்க செயல் நடந்தது? கட்டின செயல் நடந்தது. அதனால கட்டினான்ங்கிறது வந்து ஒரு வினை. கரிகாலன் யாருங்கிறது ஒரு வினா. கரிகாலன் ஒரு மன்னன். மன்னன்கிறது பெயர். அப்ப வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. அங்க வந்து என்ன செயல் நடந்திருக்குங்கிறத நம்ம பாத்துக்கணும். இந்த 3ம் கடைசியா முடிவா இருந்ததுன்னா அது பயனிலையா இருக்கும். அடுத்தது யாரை எதை. ஃபர்ஸ்ட் யார் எதுன்னு சொன்னோம்ல, அது போய் யாரை எதை எவைங்கிறது எவற்றை. இந்த வினாக்களுக்கு பதில் வந்துச்சுன்னா அது செயற்படு பொருள். நான் கவிதையை படித்தேன். எதை படித்தாய் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கவிதையை. அப்ப கவிதைங்கிறது செயற்படு பொருள். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நீ எதை எடுத்தாய்? என் புத்தகத்தை எடுத்தது யாருன்னா எவற்றை எடுத்தாய்ன்னு கேட்டா புத்தகத்தை. அப்ப எவற்றைங்கிறதுக்கு பதில் வர்றதுனால அது செயற்படு பொருள். நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். நெல்லிக்கனியை தந்தவர் யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். யார் நெல்லிக்கனியை தந்தது? அதியமான். எதை தந்தார்? அதியமான் எதை தந்தார்? நெல்லிக்கனியை தந்தார். அப்ப எதை தந்தாருங்கும் போது அதுக்கு பதில் வர்றதுனால அது செயற்படு பொருள். இப்ப எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். இது 3யும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்ல நிறைய தொடர்கள் கொடுத்திருக்காங்க, அத வந்து எழுதி பாருங்க. அடுத்து இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக. அது வேற்றுமை உருபுன்னு நம்ம படிச்சிருப்போம் இலக்கணத்துல. மேல் கிளாஸ்ல போகும்போது படிப்போம். ஐ ஆள் கூ எத்தனை 4ஆம் வேற்றுமை உருபு. அது எல்லாத்தையும் இதை வந்து நம்ம எழுதி பார்க்கலாம். வீடு பிளஸ் கூ சென்றான், வீட்டுக்கு சென்றான். அதே போல எல்லாத்தையும் எழுதி ஃபில்அப் பண்ணிட்டா நம்ம அந்த உருபு சேர்த்து எழுதுறது எப்படிங்கிறது வந்துடும். தமிழ் எண்களுக்கும் இதுவும் ஒரு கொஸ்டின் உண்டு. அதையும் நம்ம எழுதி மனப்பாடம் பண்ணிப்போம். அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பாடல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்கு. அதை அடுத்தது அந்த பிடிஎஃப்ல போடும்போது போட சொல்லுவோம். கலைச்சல் அறிவோம். வேலட் கதை பாடல், கரேஜ் துணிவு, சாக்ரிஃபைஸ் தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை, எலக்ட்ரிஷன் பேச்சாற்றல், யூனிட்டி ஒற்றுமை, ஸ்லோகன் முழக்கம், ஈக்குவாலிட்டி சமத்துவம். நிறைய திருக்குறள் இருக்கு. நம்ம திருக்குறள்ல வந்து அணிதான் கேட்பாங்க. ஒவ்வொரு 10 குறள் இருக்குள்ள பாடப்பொருள் பகுதியில உள்பக்கம், அதுல உள்ளதுல எந்த அணி வந்திருக்குங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும், பார்த்து வச்சுக்கணும். அந்த அணி வந்து ஒண்ணு கண்டிப்பா கொஸ்டின் வரும். அடுத்தது 2ஆம் இயல்ல செகண்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போம். 2ஆம் இயல்ல இப்ப வந்து 2ஆம் பருவமா, 2ஆம் பருவத்துல முதல் பாடம். இதுல வந்து கலங்கரை விளக்கம், கடல், கப்பல், கடற்கரை அத பத்திய இயல் தான் இந்த இயல். ஃபர்ஸ்ட் இயல்ல உள்ளது எல்லா பாடலுமே இருக்கும். இதுல வந்து நூல்வெளி பார்ப்போம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்க கால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 347 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடல் பகுதியாக உள்ளது. அதாவது பாட்டுடை பெரும்பானாற்றுப்படை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆற்றுப்படை நூல்னா புலவர்கள் வந்து மன்னர்கள்ட்ட போய் பாடல் பாடி பரிசில் பெற்று வருவாங்க. அப்ப வரும்போது அவங்களோட வறுமை வந்து தீர்ந்துடும். அதனால எதிரில் வர்ற அந்த பாணர் புலவர்களுக்கு இப்படிலாம் நாங்க போய் பாடி பரிசில் பெற்று வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இந்த வழிகாட்டுதல் தான் ஆற்றுப்படை நூல்கள். அது வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படைன்னு 4 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. இப்ப இந்த 10 பாட்டு நூல்கள் கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 10ஐயும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம். இந்த 10ம் சேர்ந்தது 10 பாட்டு நூல்கள். இதுல உள்ள பெரும்பான ஆற்றுப்படைங்கிற நூல்ல இருந்து
ஒரு பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியா வந்திருக்கு. இதை எழுதினவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதுல மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல், வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாத மாடம், சென்னினா உச்சி, உறவு நீர்னா பெருநீர் பரப்பு, கரையும்னா அழைக்கும். அதாவது கலங்கரை விளக்கம். நமக்கு பாடல் ஆசிரியர் அந்த நூல் பெயர் தான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். நமக்கு இங்க தலைப்பு கலங்கரை விளக்கம்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது கலங்கரை விளக்கத்தை பத்தி அங்க நடக்கிற நிகழ்வுகள் தான் அந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு. ஆனா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின பெரும்பானாற்றுப்படை பாடல்ல நூல்ல இருந்து உள்ள பாடல் வரிகள் தான் நமக்கு கொடுத்திருக்குது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கு, உயரமா தூண் போல இருக்கு, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்துல இருக்கு, அங்க சாந்து பூசப்படாத விண்ணை முட்டும் மாடத்தை உடையது, அதில் இரவில் எரியும் விளக்கானது கடலில் துறைமுகம் எங்க இருக்குன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்க அந்த மரக்கலங்களுக்கு துறைமுகத்தை நோக்கி அழைப்பது போல் உள்ளது அப்படிங்கிறது அந்த பாடலோட பொருள். வேயா மாடம், வைக்கோலால் வேயப்படாத மாடம். உறவு நீர் அழுவம், அழுவங்கிறது கடல், கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல், தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன சென்னி. மதலை, மதலைனா தூண், அது தூண் போல உயரமா கலங்கரை விளக்கம் இருக்கு அப்படின்னு அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாடலும் கவின்மிகு கப்பல். இது எழுதின ஆசிரியர் மருதன் இளநாகனார். இது அகநானூற்று பாடல், 8 தொகை நூல்கள் உள்ள அகநானூற்று பாடல்ல ஒண்ணு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 தொகை நூல்களை தெரிஞ்சுப்போம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு 8 நூல்களை தொகுத்து 8 தொகை நூல்களா வச்சிருக்காங்க சங்க இலக்கியங்கள. அந்த 10 பாட்டு 8 தொகை இது ரெண்டும் சேர்த்து 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். திருக்குறள், நாலடியார், நன்மணிக்கடிகை, 18 நூல்கள் உள்ளது. 11 கீழ்கணக்கு, இது 11 மேல்கணக்கு நூல்கள். இப்ப நூல்வெளி. மருதன் இளநாகனார்ங்கிற சங்க புலவர்கள் ஒருவர். இவர் கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடினதுனால, மருதத்திணை பாடுவதில் வல்லவரா இருந்ததுனால மருதன்னு அவருக்கு முன்னாடி சிறப்பு கொடுத்திருக்காங்க, மருதன் இளநாகனார் அப்படின்னு. அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அகநானூறு என்ற நூலின் மற்றொரு பெயர்னு கேட்டா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லணும். இதுல நமக்கு 255வது பாடல் கொடுத்திருக்காங்க. உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிரை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரை செலல் இயற்கை மங்குல் ஆட்ட கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீகான் மாட ஒல் எரி மருங்கு அறிந்து ஒய்யாய். மருதன் இளநாகனார். உருனா அழகு, கோளன பிளக்க, வங்குல்னா காற்று, நீகான்னா நாவாய் ஒட்டுபவன், வங்கம்னா கப்பல், எள்ளுனா பகல், அல்லுனா இரவு, எள்ளுனா பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட ஒல்லெறினா கலங்கரை விளக்கம். இதுவும் இந்த கலங்கரை விளக்கம் அதோட சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அதாவது நாவாய்னா கப்பல், புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லுது, நீரை பிளந்து கொண்டு அந்த நாவாய் செல்லுது. இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்துது. உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் அந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாவை எங்க கடற்கரைக்கு செலுத்துவான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இயற்கை வங்குல், இதுல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்குல் காற்று. மக்கள் டேஸ் எரி வெளிநாடுகளுக்கு சென்றனர், கடலில். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது
உம் நாவாய். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் கடல். இன்று சேர்த்தல் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை இடம் பெற்றத டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இடம் பெறாதன்னு ஞாபகம் வச்சுக்கும் போது இரண்டாவது எழுத்து எதுகைங்கும் போது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இல்லாதது. உலகு புலவுல இரண்டாவது எழுத்துல இருக்கு. வங்கம் சங்கம் நகரம் இருக்கு. அசைவு இசைவு சை இருக்கு இல்லையா? இப்ப இரவு இயற்கை தான் சரி. பொறுத்துக்க. வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட ஒல்லரி. கலங்கரை இலக்கம். அடுத்து உரைநடை உலகத்திலையும் தமிழரின் கப்பற்கலை. தமிழர்கள் அந்த காலத்துல இருந்து எப்படி கப்பல் கட்டி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அத ஓடத்துல படகுல இருந்து தோணில இருந்து அந்த கப்பல் கடல்ல செலுத்துகின்ற எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற தொல்காப்பிய வரியில இருந்து அந்த காலத்திலேயே தமிழர்கள் கடல்ல கப்பல் செலுத்தினாங்கிறத தெரிஞ்சுப்போம். இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கடலோடா கால்வில் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்தின் திருக்குறளில் சொன்ன வரிகள். உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் அகநானூற்று வரிகள். சேந்தன் திவாகரத்துல அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு நம்ம கப்பல் செலுத்தினதற்கு எடுத்துக்காட்டா அந்த நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டு மரங்கள், அதாவது மரங்கள் தண்ணியில போனது. அதை பார்த்துட்டு அதுல பறவைகள் ஏறி அமர்ந்து சென்றது. அதை பார்த்த பிறகுதான் இவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. தானும் அதுல ஏறி போக ஆரம்பிச்சான். அப்புறம் கட்டு மரங்களை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு மரத்தை எடுத்து போட்டு அதை கொடைஞ்சி அது உள்ள தோண்டி உள்ள பயணம் செஞ்சதுனால அதுக்கு தோணிகள்னு பேர் வச்சாங்க. இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இது எல்லாத்தையுமே சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுகின்றது. இதெல்லாம் கேட்கலாம். களம், வங்கம், நாவாய். இது பெரிய அளவில் பெரியவை, அதாவது கப்பல் போல உள்ளதுதான் களம், வங்கம், நாவாய். இதெல்லாம் நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இந்த படத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா? இது அங்க இருக்கு. அயல் நாடுகளுக்கு கப்பல்கள் சென்றனர் நம் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. பிற்கால சோழர்களின் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனங்கிறது வரலாறுல நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல பார்த்தோம். அடுத்தது கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு கம்மியர் பேரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுப்போம். அதான் களஞ்சை கம்மியர் வருகன மணிமேகலை அடி வரிகள்ல நூல்ல இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கண்ணடைங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். தச்சு முழங்கிறது நீட்டல் அளவை அளக்குற அளவை. அப்பதான் அந்த கப்பல் முகத்துல யானை மாதிரி, குதிரை மாதிரி முக அமைப்பு. அன்னப்பட்சி அப்படிலாம் நம்ம இப்ப பார்த்தோம்ல பொன்னியின் செல்வன் படத்துல. அந்த மாதிரி மயில், அன்னப்பட்சி, யானை, அது போல கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைத்தனர். கரிமுகம்னா யானை முகம், பரிமுகம்னா குதிரை முகம். அப்படின்னா அந்த ஆதி காலத்துல கப்பல் செலுத்தும் போது எல்லாம் பேர் வச்சிருக்காங்க அதுகளுக்கு. அதாவது மார்க்கோ போலோங்கிற பயணி நம்மளுடைய கப்பற்கலையை வியந்து பாராட்டியிருக்காரு. அப்புறம் மரத்தால் ஆன ஆணிகளை அவங்க பயன்படுத்தினாங்க. இரும்பு ஆணி துருப்பிடிச்சிரும்னு மர ஆணியை பயன்படுத்தி கப்பல் கட்டியிருக்காங்க. கப்பல் வேலைகள் நடந்திருக்கு. அதுக்கு பேரு தொகுதின்னு பேரு. அப்புறம் பாய்மர கப்பல்ல நிறைய வகைகள் இருக்கு. அப்புறம் கப்பலின் உறுப்புகள் இருக்கு பாருங்க. எறா, பருமன், வங்கு, பூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் கப்பல் ஓட்டுற மாலுமியை மாலுமி, மீகாமன், மீகான், கப்பலோட்டி என்ற பல பெயர் இருக்கு. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல ஏதாவது ஒரு வரிகள் கேட்கலாம். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக புறப்பாடு அடிகளில் வெண்ணிக்குவித்தியார் பாடியிருக்காங்க. கப்பல் காற்றின் திசையை எறிந்து நம்ம கப்பலை செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கலங்கரை விளக்கம். கப்பல் இருந்தாலே கலங்கரை விளக்கம் அங்க இருந்தாதான் கப்பல் கரையை எந்த கரையில என்ன இருக்குங்கிறது, எந்த ஊர் இருக்குங்கிறத தெரிஞ்சு ஒரு கடற்கரையை சேரணும் இல்லையா? கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிற பொருள்தான் கலங்கரை விளக்கம்னு சொல்றோம். பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரிவதற்கு
வாணியம் செய்வதற்கு, சரக்கு பொருள்கள் எடுத்து செல்வதற்கு எல்லாத்துக்கும் இந்த கப்பல் வந்து பயன்படுத்தினாங்க. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து இந்த புறநானூற்று வரியிலிருந்து பொருள்களை எடுத்து செல்வதற்கும் அதை பயன்படுத்திருக்காங்க கப்பலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு விரிவானத்துல ஒரு கதை இருக்கும், ஆழ்கடலின் அடியில்ங்கிறது. இது ஒரு கற்பனை கதை தான், பெரிய கதையா இருக்கும். இது சுருக்கமா சொல்றேன். அதாவது நூல்வெளியை பாருங்களேன். ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற புனை கதைகளின் தலைமகன் அவர். ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே அத போல உள்ள கற்பனை கதைகள் நிறைய எழுதுவாராம். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில் அப்படின்னா அவர் நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள், அவர் எழுதின கதைகளை மொழிபெயர்த்து நமக்கு ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற கதையை நமக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு கற்பனை கதை தான், கடல்ல போறதுதான் இதுவும். அதாவது ஒரு விலங்கியல் விஞ்ஞானி பேராசிரியர், அவர் வந்து பியரி அவர் பேரு. அவரும் அவருடைய உதவியாளரும் அங்க ஒரு கொஞ்ச நாளாவே என்னன்னா கடல்ல வந்து புதுசா ஒரு விலங்கு வந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதை நம்மளும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணினப்ப அமெரிக்காவோட நியூயார்க் நகர்ல இருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டிருக்கு. அதுல ஒரு போர் தலைவர், அவரோட உதவியாளர், அவங்க 2 பேரு, இவங்க 2 பேர், 4 பேரு அந்த கப்பல்ல அவங்க போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா அங்க விலங்கு கிடையாது, அது ஒரு நீர்மூழ்கி கப்பலா இருக்கு. அப்ப நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லிட்டு அதுல வந்து இவங்க போய் அவங்க சுடுறாங்க. சுட்ட உடனே இவங்க பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த நீர்மூழ்கி கப்பல் மேல போய் விழுந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க உள்ள போனதும் அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களை விட்டு நீங்க வெளியில எல்லாம் எங்கேயும் போக முடியாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு பயமாயிடுது. அங்க பார்த்தா பெரிய லைப்ரரி எல்லாமே இருக்கு, ஒரு பெரிய ஆராய்ச்சி நிலையம், சாப்பாடு எல்லாம். நீங்க எப்படி எல்லாம் எங்களுக்கு எல்லா பொருள்களையும் நாங்க வந்து இங்கேயே அந்த கடல்வாழ் விலங்குகளை வச்சு நாங்க பயன்படுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவோம், இங்கேயே நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், நீங்க இங்க வந்துட்டு இங்க இருந்து எங்கள்கிட்ட தப்பிச்சு நீங்க வெளியில எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னது. இவங்க எல்லாம் அதுக்குள்ளேயே சேர்ந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த கப்பலுக்கு பேரு நீர்மூழ்கி நாட்டிலஸ்ங்கிறது பேரு, அந்த கப்பல் பேரு. இப்ப அதுல இருக்கும்போது அவங்க வந்து அந்த கப்பல் எப்படி செயல்படுது, போகுது வருதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. நிறைய தண்ணிய மேல நாங்க கப்பல் மேல ஏத்தும் போது உள்ள மூழ்கிடும். நாங்க மேல வரணும்னு நினைச்சோம்னா அந்த நீர் தொட்டி எல்லாம் இருக்கும், தொட்டி போல வச்சிருக்கிறதுல உள்ள அடுத்தது இவங்க அப்படியே அதுலயே இருந்துட்டு எப்படி தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டே வரும்போது வழியே அதுல கிடைக்கல. அப்புறம் ஒரு மூழ்கி இருக்கும்போது இந்தியரை பாக்குறாங்க. அவங்க வந்து முத்துக்கல் தானாவே வந்து இது பண்ணி எடுக்கிறாங்க. இவங்கள பார்த்ததும் ஓடிடுறாங்க. திரும்ப ஒரு இடத்துல போய் கரை ஒதுங்குறாங்க. அங்க ஒதுங்கின பிறகு அதுல இருந்து வெளியில வர முடியல. சரி, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலான்னு மூடியை திறந்துட்டு நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வெளியில வர பாக்குறாங்க. இவரை பார்த்த உடனே எல்லாரும் அவங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. இப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு சுழற்சி வருது. அந்த இடத்துல போய் அங்க நின்னுடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க முழிச்சு பார்த்தா இவங்க கரைக்கு வந்துடுறாங்க. அந்த நேட்டிலஸ்ங்கிற கப்பல் என்ன ஆனதே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையான கதை தான் இது. சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது இலக்கணம் கற்கண்டு இந்த தலைப்புல இலக்கிய வகை சொற்கள். இப்ப இதுல 4 டாபிக் இருக்கும், இதை பார்த்ததும் முடிச்சுக்கலாம் கடைசியா. ஃபர்ஸ்ட் பூ, வா, அறம், புத்தகம். இந்த சொற்களை பாருங்களேன். ஓரெழுத்து சொல் பூ, வா. அறம், புத்தகம் 3 எழுத்து 4 எழுத்து. இப்ப எழுத்துக்கள் தனித்தும் பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் பொருள் தரும், அது சொல் அப்படிம்போம். அந்த சொல்லோட வேற சொற்கள் மொழி, பதம், கிளவி. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 வகைப்படும். நம்ம முன்னாடி கிளாஸ்ல படிச்சிருப்போம். இப்ப இலக்கிய வகையால் 4 வகைப்படுங்கிறது இதுல தெரிஞ்சுக்கிறோம். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த 4 என்னன்னு ஒவ்வொன்னையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இயற்சொல். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இயல்பாகவே எளிதில் பொருள் விளங்குற மாதிரி இருக்கிறது தான் இயற்சொல். அத வந்து நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கு பொருள் தேட வேணாம். கேஷுவலா எப்போதும் எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்துறதுதான். எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் இயற்சொல். இது வந்து இயற்சொல்ல பெயர், வினை, இடை, உரின்னு 4 வகை வரும். பெயர் இயற்சொல் மண், பொன்,
பெயர் இயற்சொல். நடந்தான் வந்தான்ங்கிறது வினைச்சொல் இல்லையா, இது வினை இயற்சொல். அவனை, ஐ, அவனால், ஆள், இது இடைச்சொல் இல்லையா, அது இடை இயற்சொல். மா உரிச்சொல். மாநகர் உரி இயற்சொல். அப்ப இயற்சொல் 4 வகைப்படும். இந்த 4க்கு 2 எடுத்துக்காட்டு இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது திரிசொல். வங்கூல், அலுவம், சாற்றினான், உருபயன். இந்த சொற்கள் நமக்கு எளிமையா பொருள் தெரியுதா? தெரியாது. வங்குல்னா அலுவம் எல்லாமே ஒரு இலக்கியத்துலதான் அதிகமா பயன்படுத்தக்கூடிய சொற்கள். எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் அல்லாதது இது. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை. அதனாலதான் இது திரிச்சொல்னு சொல்றோம். அலுவம், வங்கம் பெயர் திரிச்சொல். நம்ம அந்த கப்பலுக்கு அலுவம் வங்கம்னு அந்த செயல்ல பார்த்தோம் இல்லையா, அதான். இயம்பினான், இயம்பினான், பயின்றான் வினை திரிச்சொல். அன்ன, மான இடை திரிச்சொல். கூர், களி உரி திரிச்சொல். அதே போல இயற்சொல்ல உள்ளது மாதிரி இதுலயும் பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல்னு 4 வகை இருக்கு. அடுத்தது பாருங்களேன், இதுல ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு 2 வகை இருக்கு. இப்ப பங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே கப்பலை தான் குறிக்குது இல்லையா. அப்ப ஒரே பொருளை தருது இல்லையா அது. அப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். இதெல்லாம் கப்பல்ங்கிற ஒரு பொருளை தான் தருது. ஆனா வங்கம், அம்பி, நாவாய்ங்கிறது திரிச்சொல். ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். இப்ப இதழ், இதழ்னா பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனை ஏடு, நாளிதழ் ஆகிய பல பொருளை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். பல பொருளுக்கு இதழ் தான் பேரு. ஆனா இதழ்ங்கிறது எளிமையானது இல்ல, திரிச்சொல். இப்ப இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். இப்ப இது 2 வகையா இருக்கு. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு 2 வகையா திரிச்சொல் இருக்கு. அடுத்தது இசைச்சொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இது எல்லாத்தையும் பாருங்கள், நமக்கு தெரிஞ்சதுதான், பழக்கத்துல உள்ள சொல்லுதான். ஆனா இது தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழியிலிருந்து வந்த சொற்கள். ஆனா இது வடமொழியை தவிர மற்ற பிற மொழிகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்தது, பல திசைகள்ல இருந்து வந்தது, வடமொழியை தவிர. அது திசை சொற்கள் பேரு. முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்களை திசை சொற்கள்னு சொல்றோம். அதாவது வடச்சொல் தவிர பிற மொழி சொற்களை திசை சொல்னு சொல்லுவோம். அதாவது சமஸ்கிருதம், ஹிந்தி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த வடச்சொல் வடச்சொல். இது வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இது எல்லாம் வேற மொழி, வடமொழி. அதாவது சமஸ்கிருதம்னு சொல்லுவோம், வடமொழின்னு சொல்லுவோம். இது வட சொற்கள். இப்ப இதுல 2 டைப் இருக்கு, 2 பிரிவு, 2 வகை. ஒண்ணு தற்சமம், இன்னொன்னு தற்பவம். தற்சமம்னா கமலம், அலங்காரம் இது அப்படியே தான் நம்ம பயன்படுத்துவோம். வடமொழியில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம தமிழ்லையும் பயன்படுத்துறோம். கமலம், அலங்காரம்னு, அதுக்கு பேர் தற்சமம். இதே தற்பவம்னா லட்சுமின்னு இருக்கு இல்லையா, அத லக்குமின்னு எழுதுவோம். விஷம்ங்கிறத விடம்னு எழுதுவோம். அந்த வடமொழி எழுத்தை எடுத்துட்டு தமிழ் எழுத்தை பயன்படுத்தி எழுதுறோம்ல, அதுக்கு பேரு தற்பவம் பேரு. தற்சமம், தற்பவம் இது 2ஐயும் ஞாபகம் வச்சுப்போம். அப்ப இலக்கண வகையால் சொற்கள் 4 வகை. அத 4ஐயும் இப்ப பார்த்துட்டோம். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இயற்சொல் சோறு, திரிச்சொல் பெற்றம், திசைச்சொல் அலுவம், வடச்சொல் ரத்தம். இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணி பாத்துக்கலாம். வேர்ச்சொல் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. இது நமக்கு எளிமையா தான் இருக்கும். இறந்த கால, நிகழ்கால, எதிர்காலம் நம்மளே அதுல எழுதி பாத்துக்கலாம். அந்த வேர்ச்சொல் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம்னா அது தானா நமக்கு வந்துரும். நடந்தான்னா நட, எழுந்தான்னா எழுதினான்னா எழுது,
எழுந்தானா எழு, ஓடினான்னா ஓடு, சிரித்தான்னா சிரி, பிடித்தான்னா பிடி, இறங்கினான்னா இறங்கு. அந்த வேர்ச்சொல் ஒரு வினா வரும். அந்த வேர்ச்சொல்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துப்போம். கலைச்சொல் அறிவோம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம், ஓஷன் பெருங்கடல், மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம், மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம், சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர் துறைமுகம், ஸ்டார்ம் புயல், சைலர் மாலுமி, ஆன்சர் நங்கூரம், ஷிப்யார்ட் கப்பல் தளம். ஓகே, போதும். தேங்க்யூ. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 2வது இயலும் 3வது இயலும்.